வணக்க மக்களே! நாம இந்த ஆரோக்கியமான பதிவில, நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய இட்லியினுடைய மருத்துவமைகள பத்தி தான் பார்க்க போறோம். தென்னிந்தியாவுல வாழக்கூடிய மக்கள் இட்லிய விரும்பி சாப்பிடுறாங்க. காலை மற்றும் இரவு நேர உணவுகள்ல தவிர்க்க முடியாத உணவுப் பொருளாக இட்லி இருக்கு. இந்த இட்லிய நீங்க சேர்த்து சாப்பிடும்போது, உங்களுடைய உடல்ல பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது. பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. அதெல்லாம் என்னென்ன நோய்கள் அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அந்த தகவல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் எடை குறையிறதுக்கு நீங்க இட்லி எடுத்துக்கலாம். இட்லி மாவுல கலோரிகள் குறைவாக இருக்கு. இதனால இட்லி சாப்பிடுவதால உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இட்லியில புரதம் மற்றும் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. இதனால நீண்ட நேரம் உங்களுக்கு உணவுகளை சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கிறதால பசி உணர்வும் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இதன் மூலம் கண்ட உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை நீங்க வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க. கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். செரிமானத்திற்கு இட்லி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தினமும் நீங்க இட்லி சாப்பிடும்போது இட்லியில் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானத்தை எளிதாக்குகிறது. இட்லி நார் சத்து மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தும் இருக்கு. இதனால உங்களுடைய உடலுக்கு தேவையான இரும்பு சத்தும் கிடைக்கும். இப்போ இட்லி மாவு புளிக்க வைக்கப்படும் பொழுது நடக்கக்கூடிய நொதித்தல் செயல்முறை காரணமாக ப்ரோபயோட்டிக்குகள் இட்லியில் இருக்கும். ஸோ இது நம்மளுடைய செரிமானத்தை மேம்படுத்துவதோடு அதில் தொடங்கி பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்களையும் நமக்கு கொடுக்கும். புரதச்சத்துக்கு நீங்கள் இட்லியை தினமும் உங்களுடைய உணவுகளை சாப்பிடலாம். இதன் மூலமாக நிறைய மருத்துவ நன்மைகள் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர சைடு எஃபெக்ட்லாம் வராது. 2 வகையான புரதங்கள் நம்முடைய உடலுக்கு தேவைப்படும். நீங்கள் இட்லி சாப்பிடும்போது முதல் வகை புரதம் பார்த்தீங்கன்னா விலங்கு இறைச்சியிலிருந்து கிடைக்கும். ஆனால் இட்லியில் 2 வகையான புரத சத்து இருக்கு. ஸோ இது உங்களுடைய உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் கொடுக்கும். இந்த அமினோ அமிலங்கள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ மற்ற உணவுகளை நீங்கள் கம்பேர் பண்ணது போதிலும் பார்த்தீங்கன்னா இட்லி நீராவிலிருந்து வேக வைக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவு அப்படின்றதால இட்லியை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.